தமிழ்நாடே மகிழ்ச்சியாக இருக்குது. 20 வருஷத்துக்கு நம்ம தளபதி ஆட்சி தான், மக்கள் ஆட்சியாக இருக்கும். இது மன்னர் ஆட்சியாக இருக்க வாய்ப்பே இல்லை. கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு, சத்தியமாக எனக்கு ஆச்சு. நான் வீடியோ எடுக்கலன்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். கத்துனேன், கண்ணில் தண்ணிலாம் வந்துச்சு. கடைசியில் அவர் வந்தால் பண்ணிடுவார். ஊர் ஃபுல்லாக ஒரு கொடி அவர் மேலே சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா சாமியாக நம்புகிறோம் நாங்கள். அதுக்காக தான் நாங்கள் ஓட்டே போட்டு அவரை சிஎம்மாக வர வச்சதுக்கு காரணமே. இந்த வார்த்தைக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தவம் பண்ணியிருந்தோம். ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்க, காலைல 4 மணிக்கு வந்தோம். அங்கே ஓட விட்டு இங்கே ஓட விட்டு எல்லாம் கும்பலாக ஓடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், பாத்ரூம்குள்ளே மென்ஸ் பாத்ரூம்குள்ளே போயிட்டோம். ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அது எப்படி இருந்துச்சுன்னா, அடுத்த நொடியே உயிர் போகணுன்னா கூட சத்தியமாக கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை, பெண்களுக்காக கையெழுத்து போட்டார்ல, அது மட்டும்தாண்ணா. அது மட்டும் இப்போ நடந்தால் போதும். அது ஒன்றால தான் நான் ஓட்டு போடுறது விஜய்க்காக, அதுக்காக மட்டும்தான். அது மட்டும் நடந்து வச்சுட்டா போதும்ண்ணா. தமிழ்நாட்டின் நிரந்தர சிஎம் அவர் தான்ண்ணா இதுக்கப்புறம். ஆமாம் ஆமாம். இல்லை, சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துருச்சு. ஸோ அவர் எவ்வளோ கஷ்டத்தை, இவ்வளோ தூரம் நாங்கள் சப்போர்ட் பண்ணியும் அவரால் அவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டார். தாங்கினது எங்களுக்காக தான் அவ்வளோ கஷ்டத்தை தாங்கினார். அவருக்காக நாங்கள் எப்போவுமே கூட இருப்போம். அவர் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்தோடனே அவர் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கேட்டிருந்தாரு. அவர் வந்தோடனே முதல்ல சொன்ன மாதிரி அவர் சைன் பண்ணிட்டார். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் ஆயிடுச்சு. இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சிஎம் ஆனது எங்களுக்கு நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறோம். பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பு தரணும், அப்புறம் போதையை அழிக்கணும். சந்தோஷமாக இருக்குது அவர் சிஎம் ஆனது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். அதே மாதிரி லைக் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து. ஸோ அந்த கடன்லாம் அவர் தீர்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை அவர் சொன்னார், நான் சொன்னதான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். நம்மள அவர் செய்வாருன்னு நினைக்கிறேன். கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு, சத்தியமாக எனக்கு ஆச்சு. நான் வீடியோ எடுக்கலன்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. கத்துனேன், கண்ணில் தண்ணிலாம் வந்துச்சு. கடைசியில் ஆனால் எங்கள் அப்பா கிட்ட காமிச்சிக்கல. அவர் வந்தால் பண்ணிடுவார். ஊர் ஃபுல்லாக ஒரு கொடி அவர் மேலே சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்டயா அந்த பேர் என்ன, லேடிஸ் பாதுகாப்பு, அதுதான் சார், அது ஒரு 3 வருஷமாக இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வி வேர் பார்ட் ஆஃப் திஸ் திங். நான் மகளிர் அணி, சென்னை புறநகர் மாவட்ட மகளிர் அணி. எப்போ இந்த டே வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இட் ஹேப்பன்ட். ஃபைனலி வி காட் அ ஸ்மார்ட்டஸ்ட் சிஎம் ஃபார் தமிழ்நாடு. ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். யார் சொல்லுவா எங்கள் தளபதி சொன்னார்ல. ஆக்சுவலாக இது ஒரு குட் கால். உள்ளே இருக்கவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் பயத்தோட வேலை செய்வாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கும். இட்ஸ் அ பாசிட்டிவ் திங்ல. இதுதானே நம்மளுக்கு அவர் எப்பவுமே சொல்லுவார், வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்றாருல, அதெல்லாம் இதுதான் ரீசன். அவர் ஆல்ரெடி நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் அவர் இன்னைக்கு நம்ம சிஎம்மாக உட்கார வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம். அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் வரணும்னு எதிர்பார்த்தோம், வந்துட்டாரு. இப்போ எல்லாருமே நல்லா இருப்போம். Happy for TVK and we are very happy for CM Joseph Vijay. Love you for entire Tamil Nadu. We all love you all. என்ன சொல்கிறதுனே தெரியலையா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி who supported TVK and தமிழ்நாடு மக்கள் நல்லா இருப்போம் எல்லோரும் இனிமேல். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. இதை எப்பயுமே நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் ஃபார் ஃப்யூச்சர் ஜெனரேஷன். இப்போ அவர் சொல்லியிருக்கிறது அதுதான், குட்டீஸுங்களுக்கு இப்போத்துலேருந்து அவர் ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணுறேன்னு இருக்காரு. ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி, ஆல் தி பெஸ்ட் சிஎம் விஜய். தேங்க்யூ. எங்கள் விஜய் பேரன் நல்லா சந்தோஷமாக, நல்லா ஆயுசு நல்லா கெட்டியாக இருக்கணும், மந்திரியாகவே இருக்கணும். காலத்துக்கும் எல்லாருக்கும் நல்லதை செய்யணும். என்ன, எல்லாம் நல்லதை செய்யணும், எல்லா மக்களையும் நல்லபடியாக வாழ வைக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக தெரியல. பட் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். எதிர்பார்ப்புங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவர் செயல்பட விட்டு அவர் நல்லா பண்ணுவார். சி ஜோசப் விஜய் எனும் என்ற வார்த்தையை கேட்கறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம். வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கியூட் சிஎம், யங்கஸ்ட் சிஎம்மை நாங்கள் பார்த்து சந்தோஷத்தில் இருக்கிறோம். நாங்கள் அவரோட ஆட்சியுமே எல்லாமே வளர்ச்சியுமே பெருசாக இருக்கும், நல்லபடியாக இருக்குன்ற நம்பிக்கையில் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அது நிச்சயமாக நிறைவேறும். அதை கண்டிப்பாக நல்லாச்சு அவர் தருவார். ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் நாங்கள்லாம் இருக்கோம். சொன்னதை அவர் செய்வார், அவ்வளோதான். அதை நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார். நிச்சயமாக சிறப்பாக அவர் செயல்படுவார். அதுதான் சொன்னாரே, நான் உள்ளே முதல்ல போகிறேன், போய் பார்க்குறேன் என்னென்ன இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி அதை கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த செயல்முறைகளை அவர் கையாள்வார். அவரோடு சேர்ந்து நிறைய அனுபவசாலிகளும் இருக்காங்க. நிச்சயமாக அவங்க அவரை வழி நடத்துவாங்க. அவருக்கும் நிறைய ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களும் அவர் நிறைய கற்றுக்கிட்டு இருக்காரு. அண்ணன்
பழைய சிஎம் புது சிஎம்லாம் இல்லாமல் இது ஒரு புது விதமான ஒரு புதிய வரலாறு இது. அதனால் இது எங்களுக்கு பார்க்கறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் சரி பெரிய பெரிய சந்தோஷத்தில் நாங்களாக இருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லும் போது அப்படியே மனசுக்குள்ளே வந்து ஆஹா சொல்லிட்டாருடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா குழந்தைங்கலாம் பின்னாடி நின்று எவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சிங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து விஜய் மாமாக்கு ஓட்டு போடணும், விஜய் மாமாக்கு ஓட்டு போடணும், அதை இந்த நேரத்தில் அவர் ஞாபகம் வச்சுன்னு சொல்லும் போது வேற லெவல் சந்தோஷம்னா. கண்டிப்பாக எங்கள் தளபதி சிஎம் ஆயிட்டாரு. எங்களுடைய ரொம்ப நாள் கனவு நிறைவேறிச்சு. அந்த சந்தோஷத்துலேயே நாங்கள் போகிறோம். தேங்க்யூண்ணா. சந்தோஷப்படுறோன்னா இதெல்லாம் 1000 ரூபாய் தான் வந்துச்சு. இனிமேல் 2500 ரூபாய் வாங்குவேன்ல. எங்கள் அன்னைக்கு எல்லாம் தளபதியோட முகத்துக்காக தானா. அவர் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஒரு நல்ல ஒரு இது வரும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சேர்ப்பாங்கண்ணா. ஏன்னா வருஷத்துக்கு 15,000 கொடுக்க கவர்மெண்ட் ஸ்கூல் டெவலப் ஆகிடும். கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது செய்வார் நம்புகிறோம். என்ன ஒன்று கஷ்டம்னா 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அது எல்லாமே வந்துட்டு இல்லை, உண்மையாகவே நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறோம். கண்டிப்பாக நல்லா செய்வார். நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. லைக் ஹாப்பி டியர்ஸ் அதிகமாகவே வந்துச்சு. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம்காகவே வந்து நைட்டு 1 மணிக்கு கிளம்பி கையில் வந்து ரீச் ஆகி அறக்க பறக்க ஓடி வந்தோம். ஸோ 1 வீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்போன்னு. லாஸ்ட் மூமெண்ட்டில் அப்டேட் வந்து தான் அவங்க வந்து கிளம்பி வந்தது. ஆனால் அது சொல்லவே முடியாது, நான் உடம்புலாம் நடுங்கிருச்சு. இப்போ வரையும் வந்து அதில் வெளியே வர முடியல எங்களால். ரொம்ப நல்ல விஷயம் தானே. கர்நாடகா மாநில தலைமை நாங்கள் எதிர்பார்த்ததை மிக சந்தோஷமாக வெளியே வந்திருக்கோம். ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சார், சொல்லாததையும் செய்வார். சக்தி ஒழிஞ்சிச்சா, நல்லாட்சி வந்துடுச்சா, மக்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, அண்ணன் சீர், தாய்மாமன் சீர்னு எங்கள் அண்ணன் சொன்னது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற்றுவார். ஸ்டார்டிங்லேயே எல்லாருக்கும் கஞ்சா பழக்கத்தை நிப்பாட்டேன்னு இருக்காரு. போதை பழக்கம் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு. எங்களோட பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுலேருந்து, அவங்க குழந்தை பிறக்கிற செலவுலேருந்து, கல்யாண செலவுலேருந்து, சீர வைக்கிற எல்லா செலவும் எங்கள் அண்ணன் பார்த்துக்க போகிறாரு. தமிழ்நாட்டில் பெண்கள் எந்த நேரமும் பாதுகாப்பாக போகிறதுக்கான வழித்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறாரு. இது மட்டும் போதுங்க எங்களுக்கு. அந்த ஆட்சி வேண்டாம். கூட்டணி ஆட்சி வந்துச்சா, வரல. எத்தனை கூட்டணி போட்டாங்க, எந்த ஆட்சியும் வரல. இன்னைக்கு ஒரே ஆள் ஒருத்தர் நின்னாரு ஒரு தொகுதிக்கு, ஒரே ஆள் நின்று சிஎம்மா இன்னைக்கு உட்கார வந்திருக்காங்க. நான் வரேன்னு சொன்னாரு, வந்துட்டார் எங்கள் அண்ணன். எங்களுக்கு இது போதும். மக்களுக்கு நல்லது செய்வார் அண்ணன், கண்டிப்பாக செய்வாங்க. தில்லா நில்லுங்க, தில்லா நாங்களும் இறங்கியிருக்கோம். இதில் சூப்பராக எங்கள் ஆட்சி நடக்கும், பார்க்க போகிறீங்க. இதே டிஎம்கே சார் பார்க்கணும். ஸ்டாலின் சார் உண்மையாக சொல்கிறேன், அவர் எங்களுக்கு செஞ்ச துரோகம்லாம் நிறையா. 1000 ரூபா பணம் திட்டம் போட்டார், யாருக்கும் கிடைக்கல. எங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த 5000 ரூபா பணம் மட்டும்தான் வந்துச்சு. அதனால அந்த காசு எங்களுக்கு வேணாம் சார். எங்கள் அண்ணன்ட்ட காசே இல்லாமல் ஓட்டு போட்டிருக்காங்களே இவ்வளோ ஜனங்களும். இது ஒன்று தான் சார் அவருக்கு காசு பணம் எல்லாமே. இந்த காசுக்காகலாம் நாங்கள் வரல. காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, இது தானாக சேர்ந்த கூட்டம். தனிச்சு நின்னாரு, ஜெயிச்சிருக்காரு. அவரை அளக்க வச்சாருல்ல ஆளுநர். ஆளுநர் சார், உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறோம். எங்கள் அண்ணனை இத்தனை நாள் அலைய விட்டீங்களே, கடைசியில் நீங்களே வந்து நின்றுட்டீங்களே, இது உங்களுக்கே மனசாட்சி இருக்கா எங்கள் அண்ணனை அலைய வச்சதுக்கு? உங்கள்கிட்ட ஒரே விஷயம் சொல்கிறோம், இது மாதிரி யாரையும் அலைய விடாதீங்க. மக்கள்கிட்ட வந்து நேரடியாக பேசின ஒருத்தரை தயவு செஞ்சு ஏற்றுக்கிட்டு மக்களாட்சி மீண்டும் மலரட்டும். ஜனநாயகம் வாழ்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் எங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னார். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மக்களுக்காக அவர் இறங்கியிருக்கிறாரு. கல்லால் 1 ரூபாய் இல்லை, இருந்தாலும் மக்களுங்கக்கிட்ட வந்து டைம் கேட்டு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் இப்போ வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா எங்களுக்கு? உண்மையிலே சொல்கிறேன், காலையில் எல்லா வேலையும் விட்டுட்டு அவருக்கு அந்த முன்னே போய் நாங்கள் நிற்கணும், அவர் பார்த்தாலுமே போதுன்ற ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். முதல்வராக வந்திருக்கிறாரு. மக்களுக்கோசம் செய்கிறதுக்கு அவருடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. மக்களுக்கு அவர் கண்டிப்பாக அவர் செய்வார் என்று நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் தொண்டாமுத்தூர் தொகுதி வடக்கு மாவட்டம் செயலாளர், பொருளாளர். நாங்கள் வந்து தளபதி பார்க்குறக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோன்னா தளபதிக்காக மட்டும்தான். நாங்கள் 3 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். பெண்களுக்கான பாதுகாப்பு நல்லா இருக்கும், அதே மாதிரி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு அரசாங்கம், இத்தனை வருஷமாக யாருமே பார்த்துறாத அரசாங்கம் வந்து அமைப்பார். வெயிட் அண்ட் வாட்ச். போதைப் பொருளே இல்லாத ஒரு கலாச்சாரம் வந்து வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வார்த்தையே இல்லை அவங்கள பார்த்து பேசுனதில். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
போதைன்னா இந்த 5 வருஷத்துல என்னன்னே தெரியாம ஆக்கிடுவார் தளபதி. 20 வருஷத்துக்கு நம்ம தளபதி ஆச்சு தான். இதுக்கு தானே ஆசைப்பட்டோம் நாங்கள். இதுக்கு ஆசைப்பட்டனா தானே நாங்கள் அந்த ஓட்டே போட்டோம். இவர் சிஎம் ஆகணும் தான் நாங்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம். வார்த்தைக்காக தான் சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த வார்த்தைக்காக மட்டுமே நாங்கள் வந்தோம் இன்னைக்கு. அவர் தொட்டது எல்லாமே வெற்றியில தான் போவோம். கண்டிப்பா எல்லாமே எங்களுக்கு நல்லதா செய்வாங்க. அவர் சொன்னதுக்காக தான் சைனே போட்டிருக்காரு. இன்னும் சொல்லாதது நிறைய செய்வார், சொன்னதை கண்டிப்பாக செய்வாருன்றதை நாங்கள் நம்புகிறோம். அவரை தான் நாங்கள் நம்புகிறோம். அவர் நாங்கள் உண்மையை சொல்லணும்னா சாமியாக நம்புகிறோம் நாங்கள். அதுக்காக தான் நாங்கள் ஓட்டே போட்டு அவரை சிஎம்மாக வர வச்சதுக்கு காரணமே. அவர்கிட்ட வேறு எதுவுமே வேணாம். அடுத்த 5 வருஷமும் இவரே சிஎம் ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறோம். எல்லா வருஷமும் அவர் தான் சிஎம்மா வருவார். இதுக்கு இப்போ எங்க பசங்களே வந்து எங்களை அம்மா விஜய் மாமாக்கு போடுங்க சொன்னாங்க. அதுதான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். பிறக்க போற குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே விஜய் மாமா மட்டும் தான் பிடிச்சிருக்கு. ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக ஏங்காத தாய்மார்கள், தங்கச்சிமார்கள், தம்பிமார்கள் யாருமே கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த குரலை கேட்கறதுக்கு டிவி முன்னாடி 4 நாளா எல்லாருமே சேனலை மாத்தாம நியூஸ் சேனல் மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தளபதி வரணும், அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாங்க. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அவர் வந்து இன்னைக்கு அரியணையில் உட்கார்ந்துருக்காரு. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். இந்த சிங்கப்பெண் திட்டம் வந்து யாருமே யோசித்து பார்க்காத ஒரு திட்டம். அவர் வந்து மகளிருக்கு வந்து இங்கே இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் கவனத்தில் எடுத்துகிட்டே இருந்தார். அதுக்கு வந்து அவர் அதுக்கு தகுந்த இடத்துக்கு வந்து தான் பாடம் கொடுக்கணும்னு இருந்தார். அதனால தான் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நாங்களாம் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறோம். இப்போவே வந்து காந்தியடிகள் சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து நடுராத்திரியில் சுதந்திரமாக என்னைக்கு நடமாடுறாங்களோ அன்னைக்கு தான் பெண் விடுதலை கிடைக்கும்னு சொன்னார். நாங்கள் இப்போவே அந்த சுதந்திரத்தை பெற்றதாக உணர்றோம். மூமெண்ட்டை நாங்கள் பார்க்குறதுக்காக தானங்க இவ்வளோ கஷ்டமே பட்டோம். என் தலைவனை இந்த நிலைமையில பார்க்கணும், ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்கிறத எங்கள் கண்ணால் பார்க்கணுன்னு தான் நாங்கள் இப்போ வந்ததே. பார்த்துட்டோம். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, சாத்தியம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன்னு கரெக்டான முறையில் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சியை என் தலைவன் தருவார்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். என் தலைவர் இதான் செய்ய போகிறாருன்னு நாங்கள் காலையிலேயே நாங்கள் பேசிட்டோம். சைனி தான் பண்ண போகிறார். பெண்களுக்கு தான் முதல் பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, போதை ஒழிப்பு இல்லை, போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை கண்டிப்பாக உருவாக்குவார். நல்ல ஆட்சியை கொடுப்பாரு. மக்கள் ஆட்சியாக இருக்கும். இது மன்னர் ஆட்சியாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இப்போவே தூக்கி போட்டுருங்க. யாராக இருந்தாலும் என்னமே என்னோட இதில் யாருமே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் அதுதான் எதிர்பார்க்குறோம். நாங்கள் எல்லா நிர்வாகிகளும் மக்களும் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சரை தான் இவ்வளோ நாள் நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். வந்துட்டார், சிறப்பான ஆட்சி கொடுப்பார். ஆதி ஓட்டு அந்த குழந்தைங்களால தானங்க விழுந்துச்சு. அங்கிளுக்கு போடுங்க, விஜய் அங்கிளுக்கு போடுங்கன்னு சொல்லி எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள கூட போட வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பூஸ்டாக இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக நல்லா செய்வார். நல்ல ஒரு தமிழ்நாட்டின் தாய்மாமனா, நல்ல ஒரு அண்ணனா, தம்பியா, ஒரு மகனா நல்ல ஆட்சி புரிவார்னு நாங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாக நம்புகிறோம். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. எங்கள் கிணறு தண்ணியே வந்துச்சு. நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டார். முன்னாளாவது ரொம்ப தெம்பா இருக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு கோசம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட தலைவர் ரொம்ப கஷ்டப்பட எங்களுக்கு கஷ்டப்பட மாட்டார் தளபதி. நம்மளுக்கோசம் வராரு, நம்ம தான் ஆதரிக்கணுமே. ஆனால் பாதிப்பு இது சதிச்சு பண்ணி கெடுக்க பார்க்குறாங்க. அது வெடிப்படாது. தலைவர் கெயிப்பார். கெயிஸ்டா பற்றியா எவ்வளோ பாடி பண்ணாங்க. இப்போ தான் கெயிஸ்டா பற்றியா அவர் தான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு வந்து மாரி இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இந்த வார்த்தைக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தவம் பண்ணியிருந்தோம். வாழ்த்துக்கள் அண்ணா. எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தில் உழைத்த தொண்டர்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள் கலந்த வணக்கம். வாழ்க தளபதி புகழ், வளர்க தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான திட்டத்தை மட்டும்தான் தலைவர் சைன் பண்ணியிருக்காரு. தேவையான திட்டங்கள் மட்டும்தான் தலைவர் சைன் பண்ணியிருக்காரு. அதை நாங்கள் அவர் சொல்லிட்டாரு, நாங்கள் செயல்படுத்த போகிறோம். நாங்கள் இதுதான் எங்களுடைய கொள்கையும் கூட, அண்ணனோட கொள்கையும் கூட. அண்ணன் என்ன சொல்கிறாரோ தொண்டர்கள் அதையே ஃபாலோ பண்ணுவோம். தொண்டர்களோட விருப்பம்தான் அமைச்சர்களோட விருப்பமும். குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அண்ணனோட வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த கஷ்டத்துக்கான பலன் கிடச்சிருச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமேல் வந்து ஒரு விடிவு காலம் கிடச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து மாற்றி வந்துட்டு இருந்தனால மக்கள் அதுவே வந்து நம்பிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து ஒரு புதிய தொடக்கமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்களாம் வந்து ஈரோட்லேருந்து வந்திருக்கோம். பெரிய ஃபேன் தளபதிக்கு. இந்த 5 வருஷத்தில் ஒரு புதிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம்.
பெண்கள் பாதுகாப்பு வந்து உமன் சேஃப்டிக்காக அவர் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக வந்து பண்ணுவாருன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். அதை நம்பி தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ஓட் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுவார். இந்த டைம் வந்து இனிமேல் லைஃப் லாங் அவர் மட்டும்தான் சிஎம், வேறு யாரும் கிடையாது. கண்டிப்பாக அவர் வந்து ஊழல் பண்ண மாட்டேன்னு வந்து உறுதியாக சொல்லிட்டாரு. எல்லா மாநாட்டிலையுமே, மதுரை மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து காசுக்காக வந்து ஆசைப்படலை, சினிமாவால் உச்சத்தை உதறிட்டு தான் வந்திருக்காரு. அதனால் டெஃபினட்டாக ஊழல் இல்லாத ஆட்சியாக தான் இருக்கும், மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்கும். குழந்தைங்க, நாங்கள் குழந்தைங்களா இருக்கிற அப்போ இருந்து நாங்களும் அப்படி தான் வந்து அவரை தளபதியாக ரசித்தோம். இப்போ இந்த ஜென்ரேஷனும் ரசிக்கிறது வந்து ரொம்ப பெரிய மிராக்கல்னு தான் சொல்லுவோம். உனக்கு படம் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த என் வயிற்றுல இருந்தான். அப்போ இருந்து இவன் ஃபேனுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருந்து ஃபேனு, ரொம்ப தீவிர ஃபேனாக இருக்கிறான். அவர்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷம் அவர் வந்ததில். எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம், தமிழ்நாடே மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் அதை எப்போ சொல்லுவாருன்னு நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அவர் சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் கண்ணே கலங்கிருச்சு. அவருக்காக எங்களோட நாங்கள் ரொம்ப அவர் ஃபேனாக இருந்தோம். நாங்கள் கட்சிக்காக அவர் வரணும்னு டெய்லி சாமியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் நினச்ச மாதிரி அவர் வந்துட்டார். தமிழ்நாட்டை வந்து நல்லா இனிமேல் கொண்டு வருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக செய்வார். இனிமேல் தமிழ்நாட்டுக்கு நல்ல விடிவு காலம் வந்துச்சுங்க. எல்லாரும் அப்படி தானே பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஜெயிச்சு வருவாருன்னு, இப்போ சிஎம் ஆகிறதுக்காகவே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்போ வந்திருக்காரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு கண்டிப்பாக செய்திருவாருங்க. எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். அவர் சொன்ன டைலாக் தான் இது. எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதே நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. தமிழ்நாட்டுக்கும் நல்ல எதிர்காலம் இனிமேட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் சிஎம் ஆனது. இந்த இது பெண்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பெண்களுக்கு கொடுத்துருக்காரு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் போதையும் சொல்லியிருக்காரு, அதுவும் உண்மையிலே வந்து தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது அது ஒன்று. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் பாதுகாப்பு தாங்க ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் முக்கியமாக இப்போ தேவைப்படுது. அது ஒழிச்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரிங்க. அப்புறம் இந்த போதை, அந்த போதையை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். அதை ஒழிச்சிட்டு வரலாமே தமிழ்நாடு நல்லா வந்துடுங்க. அந்த கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்குங்க. அவர் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது.